ஹே சொக்கே, ஏதேதோ ஊரில் இருக்கும் ஈஸ்வர ஈஸ்வரியை எல்லாம் நீதான் மீனாட்சி, நீதான் சொக்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காத. எங்கே இருந்தாலும் திருவிளையாடல்களை நிறைய நீயே இறங்கி வந்து நடந்து நடத்தின பூமி இல்லையா இந்த மதுரை அப்படிங்கிற இந்த ஆலவாய் க்ஷேத்திரம். பழங்கள் பல வகை, அதில் ஒன்று தான் மாம்பழம். அந்த மாம்பழத்தில் பல வகை, அதில் பல நிறங்கள். ஆனால் எல்லாத்துலேயும் பேசிக் ஃபார்முலா, அடிப்படை அமைப்பு மாறவே இல்லையே. மேலே இருக்கும் தோல், அதுக்கு உள்ளே இருக்கும் பழத்தின் சதைப்பற்று, அதுக்கும் உள்ளே இருக்கிற கொட்டை. இது எந்த வகை மாம்பழமாக இருந்தாலும் இந்த அமைப்பு மாறுறது கிடையாது. உள்ளே இருக்க வேண்டிய கொட்டை வெளியே தெரிஞ்சால் அதை மாம்பழம்னு சொல்ல மாட்டாங்க, முந்திரி பழம் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்ல முடியும்? முந்திரி பழத்தில் தான் கொட்டை வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், முந்திரி கொட்டை வெளியில் வரும் பழத்துக்கு வெளியில். மாம்பழத்தில் உள்ளே இருக்கிற கொட்டை, மாங்கொட்டை வெளியில் நீட்டிகிட்டு இருந்தால் அது மாம்பழம்னு சொல்ல முடியுமா? முந்திரி பழம் முந்திரி கொட்டை தானே சொல்ல முடியும். ஸோ எதுக்கு இப்படி சொல்ல வரேன்னா, பேசிக் ஃபார்முலா மாம்பழத்தோடது மாறுறதில்லை. ஆனால் அதில் பல வகை, பல நிறம், பல டேஸ்ட்டு நிறையா இருக்குது. நான் ஒருத்தருக்கு மகள், இன்னொரு ஊரில் மருமகள், இன்னொரு ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெரியம்மா, சித்தி, அத்தை, அக்கா, தங்க, பேத்தி அப்படின்னு வித்தியாசமாக நான் தெரிகிறேன். ஒரு நாள் பாட்டியாகவும் ஆவேன், குழந்தைக்கு அம்மாவாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் இருக்கேன். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, வேலை செய்யும் இடத்துல வேறு வேறு தோழமை, முகஸ்துதி, பழக்க மனிதர்கள், இப்படி எல்லாருக்கும் நான் வேறு வேறையாக தெரிகிறேன். வேறு வேறு உணர்வுகளை இவங்கக்கிட்ட நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரே கோபம், ஒரே சிரிப்பு மட்டும்தான் வாழ்க்கை பூரா காட்டுறது நான் கிடையாதே. எவ்வளவு பாவனை, எவ்வளவு எமோஷன், எவ்வளவு ஃபீலிங்ஸ், இவ்வளவு இருக்குது. நவரசம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் எனக்கு நீ தந்த அனுபவத்தில், என்னோட அனுபவம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு நீ தந்த அனுபவத்தில் நவரசம் மட்டும்தான் இல்லை, நவாக்கு டு த பவர் ஆஃப் நவா போட்டால் கூட சோ மெனி பாவனைகள், எமோஷன்ஸ், ஃபீலிங் எல்லாம் இருக்குது. எவ்வளவு பாவனைகள், எவ்வளவு உணர்வுகள், எவ்வளவு உணர்ச்சிகள், எவ்வளவு சிந்தனைகள், எவ்வளவு எண்ணங்கள், அதை வெளிப்படுத்துகிற பாவனைகள், அதனுடைய அதுக்கு வேண்டிய உபயோகப்படுத்தும் வார்த்தைகள். அப்பப்பா மீனாட்சி சொக்கநாதனுடைய சிருஷ்டிக்கு சிந்திக்கிறதுக்கு முடியல, பாரப்பட்டது. ஆஃப்டர் ஆல் நானும் காய்கறி, துணிமணி, இதர இத்தியாதி வஸ்துக்களே சிங்கிள் ஃபார்ம், மல்டிபிள் அப்பியரன்ஸ் அண்ட் ரோல் ப்ளே பண்ணும்போது நீயே அப்படி பண்ணக்கூடாது. நீ பரபிரமமான ஒன்று தான், ஆனால் நீ வெவ்வேறு ஃபார்ம் ஏன் எடுக்கக்கூடாது? நானும் அசையும் அசையா மீதி வஸ்துக்களுக்கு, இந்த காய்கறி பழத்துக்கே இவ்வளவு இருக்குன்னா உனக்கு இருக்காதா? தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, எங்கெங்கேயோ இருக்கிறவனை எல்லாம் மீனாட்சி நீதான், சொக்கநாதா நீதான் அப்படின்னு நான் சொல்லுன்னு நினைக்காத. நீதான் தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. யார் சொல்கிறாரு? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறது இல்லையா? தில்லையுள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. தில்லை எங்கே இருக்குது? தென்பாண்டி நாடு எங்கே இருக்குது? மதுரை. அல்லல் பிறவி அறுப்பானே, நீ எங்கே இருந்தாலும் அல்லல் பிறவி அறுப்பானே, அல்லல் படும் பிறவியை அறுப்பவனே அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. அப்புறம் நான் அதை நம்புறதுக்கு எனக்கு என்ன? அதை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ப மாட்டேன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு முதல்ல யோகிதை இருக்கா? இல்லையே. ஸோ மீனாட்சி சொக்கநாதா, நீ பரபிரமமான ஒன்றா இருந்தாலும் வெவ்வேறு ஸ்வரூபங்களை நீதான் காட்டுற. வெவ்வேறு ஸ்வரூபங்களாக நான் எதெல்லாம் பார்க்குறனோ அது எல்லாமே நீ ஒன்று தான். இப்படி இதை மாற்றி அப்படி சொன்னாலும், அதை மாற்றி இப்படி சொன்னாலும் எல்லாத்துலேயும் நீ இருக்க. நீ இல்லாத இடம், நீ இல்லாத வஸ்து அப்படின்னு எதுவும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிற அறிவு தான் எனக்கு கிடையாது.
சுக்கே நின்றாள் துணை.